சிவாஜி அவர்களின் பால்ய நண்பன் மேஜர் சுந்தரராஜன் சிவாஜி அவர்களின் மனசாட்சியை இறுதியில் அசைத்து பார்க்கக்கூடிய நட்பு அல்ல. இங்கே இறுதியில் சிவாஜி அவர்களின் மனசாட்சியின் ஆழம் கண்டு உருகி கரைந்துவிடும் லாரன்ஸ் அப்படின்ற போலீஸ் அதிகாரியாக மேஜர் சுந்தரராஜன். ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த கண்டுபிடி ஆட்டம் வெகு சுவாரஸ்யமாக நகர்த்தப்பட்டிருக்கும். ஆனால் கடைசியில பாசத்தால் சிவாஜி அவர்களை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற பாரம்பரியத்துல கொஞ்சம் நாடகத்தனம் தலை தூக்கிவிடும். புகழ்பெற்ற பிரெஞ்சு படைப்பாளி விக்டர் ஹியூகோவின் லெஸ் மிசரபிள்ஸ் கதையின் அடிநாதம் ஏழை படும் பாடு என்று திரைப்படமாகவும் பின்னர் மேஜர் சுந்தரராஜனின் ஞான ஒளி நாடகமாகவும் மீண்டும் படமாக மாறிய கதை பலருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல். வியட்நாம் வீடு படத்துக்கு அப்புறம் தன் கதையில் சிவாஜி அவர்களுக்கு ஞான ஒளி அப்படின்ற அற்புதமான படைப்பை கொடுத்த கதாசிரியர் வியட்நாம் வீடு சுந்தரம் தொடர்ந்து கௌரவம் கொடுத்து சிறப்பித்தது போல 70களில் சிவாஜி அவர்களின் நடிப்பாற்றலுக்கு தீனி போட்ட படங்களை தொடர்ந்து இயக்கிய பி. மாதவன் அவர்கள் இயக்கிய திரைப்படம். பின் நாட்களில் வந்த தங்கப்பதக்கம் படம் போல கெட்ட ஜீவனாக ஸ்ரீகாந்த், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த மாதிரி படைப்பெல்லாம் எழுதி வைத்தது போல ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். துணைக்கு கவியரசர் வேற. தேவனே என்னை பாருங்கள் பாடலெல்லாம் திரை இசை கடந்தும் தத்துவ பாடலாக பலரும் ரசித்த பாடல். உயர்ந்த மனிதன் போலே பி. சுசீலா அவர்களுக்கு இன்னொரு ஒளிரும் வைரமாகும். ஞான ஒளி திரைப்படத்துக்காக இசையரசி பி. சுசீலா அவர்கள் ஒரு சில அற்புதமான பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் ஒரு அருமையான பாடல் தான் மணமேடை மலர்களுடன் தீபம் அப்படின்ற பாட்டு. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடியும் மனித வாழ்க்கை முடிந்து விடாத நிலையில் தொடர்வதை இருத்தல் என்று குறிப்போம். இருத்தல் என்பதன் சிறப்பம்சம் மானுட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை படைப்பதுவே ஆகும். அவ்வப்போது அந்த அர்த்தத்தை புதுப்பித்து அதற்கு உண்டான பொறுப்பை ஏற்க வேண்டியிருக்கு. ஒரு அனாதையான மனிதன் வரம்புகளற்ற சுதந்திரம் பெற்றிருக்கிறான். அவனுடைய பொறுப்புகளும் அதிகம். அவனுடைய அவசிய தேவைகளுக்கு கூட அவனாகவே செயல்பட வேண்டி இருக்கு. ஒரு சராசரி மனிதனுக்கு அவசிய தேவைகளுக்கு குடும்பம் பொறுப்பேற்காது. ஒரு முரட்டு தகப்பனின் மகனான அந்தோணி விவரம் தெரிஞ்ச வயசுல அனாதையாகப்பட்டு ஒரு கிறிஸ்தவ பாதிரியரால் ஆதரிக்கப்பட்டு ஓரளவு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் பாதிப்பில், அதுவும் பாதிரியாரின் மேலுள்ள பக்தி என்ற ஒற்றை இலக்கில் பயணிச்சாலும் ஆதார குணங்களை இழக்காதவன் அந்தோணி. துளி கூட தன் நண்பனின் லட்சியங்களுக்கு நம்பி உலை வைப்பதில் குற்ற உணர்ச்சி கொள்ளாமல் அவனை ஜெயித்துவிட்ட துணியில் சவால் விட்டு உலவும் அந்தோணியை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. ஞான ஒளி திரைப்படம் வெளிவரும்போது நடிகர் திலகம் மாநகரம், நகரம், பேரூர் அனைத்துலையுமே முடிசூடா மன்னன், வசூல் சக்கரவர்த்தி, சூப்பர் ஸ்டார். அதனால இரும்பு திரை, தெய்வ பிறவி, காலம் போல அந்த கதாபாத்திரங்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. ஒரு கதாபாத்திரத்தை உள்வாங்கி அதன் செயல்பாடுகள் தன்மைகளை நிர்ணயித்து வெளியீட்டு முறையில் கதாபாத்திரத்தின் தன்மையும் வேறுபடாமல் சீன் ஸ்டீலிங், சீன் கேப்சரிங், கெஸ்டர்ஸ், ஸ்டைல், எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் எல்லாவற்றையும் கலந்து கொடுத்து அனைத்து தரப்பு ரசிகர்களையும் வசீகரித்து ஈர்த்தே ஆக வேண்டும். படம் கிளாசிக் வகை அப்படின்னா அந்த கிளாஸ் மெயின்டைன் பண்ணப்பட்டே ஆக வேண்டும். இந்த ரசவாதம் ஞான ஒளியில் நிகழ்ந்தது. இடைவேளைக்கு அப்புறம் திரைக்கதை எலிக்கும் பூனைக்குமான கோல்டு வார். ரசிகர்களை கட்டி வைத்து அந்த கதாபாத்திர தன்மைகள் நீர்த்து போகாமலும் பார்த்து கொண்ட அதிசயமும் நிகழ்ந்துச்சு. நடிகர் திலகத்துடைய பிரத்யேக திறமைகளை கொண்டு வரும்படி அமைந்த படங்களுள் ஒன்றுதான் ஞான ஒளி. உதாரணம், மனைவி இறந்த செய்தி தெரியாமல் அவர் சவப்பெட்டி செய்வதில் மும்முரமாக, பாதிரி படிப்படியாக 7 கேள்விகளில் முழு விஷயம் விளங்கும்படி செய்வார். முதல் நிலை சந்தோஷம், குழந்தை பிறந்ததில். 2வது குறை தான் அருகில் இல்லாதது. 3வது மனைவியின் உடல்நிலை பற்றி சிறிய சந்தேகம். 4வது ஏதோ நடந்துவிட்டதோ அப்படின்ற குழப்பம். 5வதில் பாதிரி ஏதோ மறைக்கிறார் அப்படின்ற ஐயம் கலந்த வருத்தம்.
6வது நிலை நடந்ததை ஜீரணித்து உள்வாங்கும் பிரம்மையான நிலை. 7வது துக்கத்தை உணர்ந்து கலங்கும் துடிக்கும் நிலை. இந்த வரிசையில் மற்ற நடிகர்களால் முதல் மற்றும் இறுதி எக்ஸ்பிரஷன் ஆகியவற்றுக்குத்தான் முகபாவம் காட்டியிருக்க முடியுமே தவிர படிப்படியாக குறுகிய தொடர்ச்சியான காலநிலையில் 7 வித துரித மாற்ற பாவங்கள் நடிகர் திலகத்தால் மட்டுமே முடியும். நடிகர் திலகம் அழகு, ஈர்ப்பு, ஆண்மை, கம்பீரம், பார்வையுடன் கச்சிதமான உடல் அமைப்பு கொண்டு ரசிகர்களை கட்டி போட்ட காலகட்டம். இந்த திரைப்படத்தில் இளைஞனாக ஹாஃப் பேண்ட், ஒரு கண்ணிழந்த நடுத்தர வயது, முதிய வயது கணவான் அனைத்து தோற்றங்கள்லையுமே அவ்வளவு வசீகரம் நிறைஞ்சிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.